எங்களோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். ஒன்று பார்த்த ஃபர்ஸ்ட் நாள்லயே அவளை என்னவோ தெரியல எனக்கு பிடிச்சிருச்சு. அவ நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பா. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யாரையும் லவ் பண்ணது கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட பார்த்துப்பா. மெச்சூரிட்டியே இல்லாத அந்த வயசுலயும் அவன் நல்ல ஒரு மெச்சூரிட்டியா நடந்துப்பா. அப்படியே எங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. எங்களோட அன்புக்கு ஆதாரமா ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவளே ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பா. அவளுக்கு ஒரு குழந்தைன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு இனி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தைங்களை அவளை மாதிரி யாரும் பார்த்து பராமரிச்சு வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான தாயா இருப்பா. எனக்கு என்ன பிடிக்கும், என் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பா. எங்களுக்காக அவளோட கேரியரே விட்டுட்டு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படிப்பட்ட அந்த தேவதைக்கு இனி ஒரு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. மூணாவதா பிளான் பண்ணி கன்சீவா இருந்தா. எவ்வளவோ சொன்ன 2 குழந்தைங்க போதும் வேண்டாம் அப்படின்னு. இல்ல எனக்கு மூணாவதா ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்களை கன்சீவா இருக்கும்போது அவளுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல. மூணாவது குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டா. குழந்தைங்களை நான் பார்த்து ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவேன். அவளை அவங்க அம்மா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன். அப்படி இருந்தாலும் அவன் மனசு கேட்காது. 2 நாள் இருப்பா, திருப்பி வந்து எங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆசையா இருந்தா மூணாவது பெண் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு. குழந்தை பிறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு நாங்க டாக்டர் கிட்ட போனோம். என் கையை ஒரு 10 நிமிஷம் நல்லா இறுக்கி பிடிச்சிருந்தா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. போனோனையுமே டெலிவரி பெயின் வந்துருச்சு. டெலிவரி ஆயிரும் டாக்டர் சொன்னாங்க. கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சா. நானும் வெளியே சந்தோஷமா காத்துட்டு இருந்தேன். 2 தேவதைகளும் என்ன வந்து பாப்பாங்க அப்படின்னு. ஆனா வந்தது என்னவோ ஒரு தேவதை தான். என்னோட வைஃப் இறந்துட்டா. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு என்ன தள்ளுவா அப்படின்னு கனவுல கூட நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சதே இல்லை. அப்படி ஒரு மறக்க முடியாத அந்த நாள். எனக்கு குழந்தை பிறந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லை. என்னோட வைஃப் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். கத்தி கதறி அழுத அந்த பிஞ்சு குழந்தை தாயோட முகத்தை பார்க்கவே இல்லை. அவளும் குழந்தையோட முகத்தை பார்க்கவே இல்லை. ஆசாசியா பெண் குழந்தை வேணும்னு காத்திருந்தியே இத்தனை நாளா. பெண் குழந்தை நமக்கு பிறந்திருக்கா, எந்திரி அப்படின்னு சொன்னேன். ஆனா எந்த அசைவும் இல்லை. எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த பிஞ்சு குழந்தைக்கு தாய் இல்லாம போச்சு. எப்படி இவங்களை நான் தனி ஆளா வளர்ப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைகளுக்காகவாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. ஆனா சுத்தமா எனக்கு இஷ்டம் இல்லை. அவ இருந்த அந்த இடத்துல இனி ஒரு பெண்ணை வச்சு பார்க்க சுத்தமா பிடிக்கல. என் அம்மாவோட உதவியோட நானும் என் அம்மாவுமா என் குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்திட்டு இருக்கோம். ஒரு ஆண் இல்லை அப்படின்னா தைரியமா ஒரு பெண்ணால குழந்தைங்களை எல்லாம் வளர்த்து பெரிய ஆளாக்க முடியுது. ஆனா ஒரு ஆணால அது முடியவே முடியல. ரொம்ப கஷ்டமான இந்த வாழ்க்கைய அவ இல்லாம கடந்துட்டு இருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்காக ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.